أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون. قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون. أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون. تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. صدق الله العليم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. கணிதக்குரிய சகோதரர்களே, என்னாமல்ல அல்லாஹ்வுடைய புகழ் இஸ்லாமிய கல்வி அமர்வு கொண்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய இறையிலத்தில் ஒன்று கொள்கை இருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மொழிகள் அனைத்தையும் தந்தருள்வானாக என பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சி நாம் துவங்குகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்புடன் சொன்ன அடிப்படையிலான இஸ்லாமிய கல்வி அமர்வுகள் அங்கொன்று இங்கொன்றுமாக குறைந்து காணப்படுகிற இந்த கால சூழ்நிலையில் இது போன்ற ஒரு அமர்வுல நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது மாதிரியான இஸ்லாமிய கல்வி அமர்வுகளில் அமர்ந்து படிக்கிற, அதனை பின்பற்றுகிற நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தக்கூடியவர். அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற இதாயத்தை, இஸ்லாம் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த பக்தி பற்று எப்போதும் பசுமையாக இருக்க வேண்டும் என்றால் நம்மையிலாமே இஸ்லாமிய மார்க்க வகுப்புகளோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான் ஒரே வழியாக இருக்கிறது. இறையிலிருந்து நாம் தூரமாக இருந்தால், இஸ்லாமிய வகுப்புகளிலிருந்து நாம் தூரமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலிருந்து தூரமாக இருந்தால் நம்முடைய ஈமானில பசுமையை நாம் உணர முடியாது. அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஹிதாயத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இறை நம்பிக்கை ஈமானை புதுப்பித்துக் கொள்ள முடியாது. எனவே எப்போதெல்லாம் இஸ்லாமிய அறிஞர்களுடைய உலமாக்களுடைய வகுப்பு நமக்கு கிடைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த வகுப்பின்பால் கேட்டம் கொண்டவர்களாக விரைவாக
ஒன்றிணைகிற வளமை நமக்கு இருக்க வேண்டும். இஸ்லாமிய கல்வி வகுப்பால் தேட்டம் உள்ளவர்களாக, அதன்பால் நாட்டம் உள்ளவர்களாக விரைந்து பள்ளிவாசலை நோக்கி வருகிற ஒரு சூழல் நமக்கு ஏற்படுகிறது. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் வகுப்புகளுக்கெல்லாம் கலந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய ஈமான் வளர்ச்சியை செஞ்சிருக்கிறது. நம்மளால என்ன செய்ய முடியலன்னா, ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஒரு மஸ்ஜிதுல குடும்பத்தோடு மனைவி மக்களை அழைத்து வந்து அதற்காக மெனக்கெட்டு உட்கார்ந்து அமர்ந்து அதை கேட்கிற அளவுக்கு ஈமான் பசுமையாக இல்லை. இப்படியே தொடர்ச்சியாக நாம் விட்டுவிட்டால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு வெகு தூரமாகி போய்விடும். இறை இல்லங்கள் எழுப்புகிறோம், இஸ்லாமிய அழைப்புப்படி செய்கிறோம், நற்பணிகளில் நாம் அங்கம் வகிக்கிறோம். அதற்கெல்லாம் எது அஸ்திவாரம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளத்துல தாங்கித்தான் இந்த பணியெல்லாம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ரசூலுடைய சுன்னாவை உள்ளத்தில் தாங்கித்தான் அழைப்பு பணி செய்தாக வேண்டும், நற்பணி செய்தாக வேண்டும், சமூக சேவை செய்தாக வேண்டும். அந்த அறிவு இஸ்லாமிய இல்மு நமக்கு இல்லாமல் போனா நம்மள்கிட்ட என்ன இருக்காது? அகலாக்கு இருக்காது, ஒழுக்கங்கள் இருக்காது, நற்பண்புகள் இருக்காது. நாம் எதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பாதையே கேள்விக்குறியாக விடும் என்பதை இந்த நிகழ்வுடைய துவக்கத்தில் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கெல்லாம் இஸ்லாமிய கல்வி அமர்வுகள் நமக்கு அமையப்படுகிறதோ அதையெல்லாம் சுவீகரித்துக் கொள்கிற வளமை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் முதல் செய்தியாக உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சி அமைய காரணமாக இருந்த இஸ்லாமிய பிரச்சார பேரவை மற்றும் அதனுடைய பொறுப்பாளர் சகோதரர் சிறப்பீக் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அமைய உடலால் ஒத்துழைத்து பணியாற்றிய நம்முடைய மஸ்ஜித் பொறுப்பாளர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்துல அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தியவனாக, ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரிய முதல்வர், நமக்கு நன்கு பரிச்சயமான ஆலை பெருந்தகை மௌலவி அப்துல் மஜீத் மௌலவி அவர்களை இந்த நிகழ்வை வழிநடத்த அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي اهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسأل عما يفعل وهم يسألون. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நம் உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் என்கிற இந்த தலைப்பில் இங்கு உங்களுக்கு மத்தியில் உரையாடுவதற்கு நான் அளிக்கப்பட்டிருக்கிறேன். பிஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம், நாம் அனைவர்களும் நபிகள் நாயகத்தினுடைய நற்பண்பை கேட்டு அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நற்பண்புடையவர்களாக மாற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்குத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வெறுமன தகவலை தெரிந்து கொண்டு செல்வதற்காக வழங்கப்பட்டதாக நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் குர்ஆன் அடிப்படை, நம்முடைய ஆதாரங்களின் அடிப்படை முதன்மையானது குர்ஆன்.
குர்ஆனை அல்லாஹ் வடிவமைத்திருப்பது, நமக்கு இறக்கியிருப்பது, அதை இரண்டாக நாம் பிரித்து பார்த்தால் ஒன்று அகீதா, மற்றொன்று அஹ்லாக். குர்ஆன் நெடுக பாருங்க, மொத்த குர்ஆனுடைய சாராம்சம் 2 அம்சம்தான். ஒன்று அகீதா, அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தியிருப்பான். அல்லாஹ்னா யார், அவனுடைய பண்பு என்ன, இதுகளை பற்றி பேசியிருப்பான். அவனுடைய குதிரத்தை பேசியிருப்பான், அவனுடைய ஆற்றலை பேசியிருப்பான், அவனுடைய படைப்பு, வகை வகையான படைப்புகளை பற்றி பேசியிருப்பான். இதை அகீதா என்று பிரித்துக் கொள்ளலாம். மற்றொன்றை பாருங்கள், அஹ்லாக், எப்படி முஆமலாத் எப்படி அமைத்துக் கொள்ளுதல், ஒரு மனிதன் எப்படி வாழணும், அவனுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும், நீ மனிதனாக வாழ வேண்டுமானால் என்ன பண்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ மனிதனாக கருதப்படுவாய் என்கிற இது மாதிரி சமாச்சாரங்கள் பேசப்பட்டால் அதுக்கு அஹ்லாக். 2 தான் குர்ஆனுடைய சாராம்சமே, இந்த 2க்குள்ளதான் அமைந்திருக்கு. இதுல ஒன்றிருந்து ஒன்று இல்லை என்றால் அவர் குர்ஆனின் சிலதை ஈமான் கொண்டு மீதி சிலதை மறுத்து விட்டதாக கருதப்படுவார். அஹ்லாக்கை எடுத்துக்கொண்டு அகீதாவை விட்டு விட்டாலும் அவர் வெற்றி பெற மாட்டார். அகீதாவை வைத்துக் கொண்டு அஹ்லாக்கை விட்டு விட்டாலும் வெற்றி பெற மாட்டார். இன்னைக்கு சமூகத்துல ஒட்டுமொத்த நம்மள இஸ்லாமியல்ல என்னென்ன அமைப்புகள், என்னென்ன குழப்பங்கள், என்னென்ன பிரிவுகள் இருக்கிறதோ அந்த ஒட்டுமொத்த பிரிவையும் நம்ம 2ஆ பிரிச்சிடலாம். மொத்தத்துல நீ 1000 பிரிவா இருந்தாலும் குர்ஆன் எப்படி 2ஆ பிரித்து பார்க்கப்பட முடிகிறது, அதே போல இந்த அனைத்து பிரிவை 2ஆ பிரித்து பார்த்தாங்க. ஒன்று அகீதா அப்படின்னு போராடும். அகீதா இருக்கிற அந்த அமைப்புகள்கிட்ட அஹ்லாக் இல்லை. இன்னொரு கூட்டம் இருக்குது, அஹ்லாக்கில் உயர்ந்து இருப்பார். உணவுல கடைபிடிக்கக்கூடிய, ஹராம் ஹலாலை பேணக்கூடிய, உடையில, பேச்சில, அவர்களுடைய வியாபாரத்துல என்று இப்படி எல்லா அம்சங்களிலும் அஹ்லாக் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். ஆனா அகீதா இருக்காது. எனவே இந்த 2ம் இருக்கிற கூட்டம் தான் வெற்றி பெறும். குர்ஆனை முழுமையா எடுத்திருக்காங்க. இந்த தலைப்பின் மூலமாக இந்த அஹ்லாக்கை நாம் விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். அடுத்தது அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக்கை பற்றி, நற்பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், இதன் தலைப்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உயர்ந்த பண்பில, ஒரு சிறந்த பண்பில நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அதே போல குர்ஆன் ரசூலுல்லாஹை எப்படி சொல்கிறது, விமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபவ்வன் ஃபதீலல் கல்பி லன்ஃபது மின் ஹவ்லிக. அல்லாஹ் சொல்றார், நபியே, உங்கள்கிட்ட மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நீங்க இந்த மக்கள்கிட்ட கடுகடுத்து இருப்பீர்கள், மிகவும் கடுமையான இதயம் படைத்தவராக இருந்திருப்பீர்கள். அப்படி இருந்திருந்தால் உன்னை விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிருப்பாங்க. ஆனால் உங்களை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அருளால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நற்பண்பு தான் காரணம் என்று ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகத்தினுடைய பண்பின் மூலமாகவே இந்த மார்க்கம் மற்றவர்களால் கவரப்பட்டிருக்கு, ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய அஹ்லாக்கு தான் இந்த அளவுக்கு இஸ்லாம் பரவியதற்கு காரணம். நபிகள் நாயகத்தினுடைய பிரச்சாரமும் அஹ்லாக்கை நோக்கித்தான் இருந்தது. ஒரு அரபு கவிஞர் இப்படி படிக்கிறார், ஷரஃபுத்தீன் பூசரி என்று சொல்லக்கூடிய கவிஞர். ஃபாக்கன் நபியு ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின், அவனுடைய கருத்தை பாருங்கள். ஃபாக்கன் நபியு ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின் வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வலா கரம். நபிகள் நாயகத்தை சொல்றார், ஃபாக்கன் நபி, ஃபோக்கன் நபி, நபியே நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள். எதிலெல்லாம்? ஃபீ ஹல்கின் வ ஃபீ ஹுலுகின்.
ஹல்கு படைப்பினுடைய தோற்றத்திலும் ஹையா உங்களுடைய தோற்ற அமைப்பும் உயர்வாக இருக்கிறது. ஒஃபி குல்கின் ஹல்கு குல்கு ஹல்குனா படைப்பு தோற்ற அமைப்பு, குல்குனா நற்பண்பு, தோற்ற அமைப்பிலும் உயர்ந்திருக்கிறீர்கள். அதே போன்று நற்பண்பிலும் உயர்ந்திருக்கிறீர்கள். வளமையுதானோ வளமையுஹாரிபு உங்களை நெருங்கவே முடியாது. ஃபீ இல்மின் வல கரமின் கல்வியிலும் அறிவு ஞானத்திலும் அதே போன்று அள்ளி கொடுப்பதிலும் உங்களை யாரும் நெருங்கவே முடியாது. நபிகள் நாயகத்தை ஷரஃபுத்தீன் பூசரி என்று சொல்லக்கூடிய கவிஞர் கசீதத்துல் புருதான்னு சொல்லுவாங்களே, அதுல உள்ள ஒரு நல்ல அடி எடுத்து படிச்சிருக்கிறேன். அதுல வெறும் ஷிர்கா கொட்டி இருக்கும் புருதா, அதுல அது புருடா தான். அதுல புருடால இருக்கக்கூடிய ஒரு கவிதை எகிப்து நாட்டை சார்ந்தவர். உயர்ந்த ஒரு நடையில, இலக்கிய நடையில அதை வர்ணித்திருக்கிறார். நபிகள் நாயகத்துக்கு மேல யாருமே இல்லை பண்புலையும் சரி. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஹல்கும் ஹுல்கும் அப்படி இருக்கு. அழகான தோற்றம், நற்பண்பும் அழகான நற்பண்பு நபிகள் நாயகத்துக்கு. அதே போன்று நபிகள் நாயக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில எப்பொழுதும் அவர்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வரும். இதெல்லாம் நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய அம்சங்கள். நம்முடைய வாயிலிருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் வருகிறது? ஒன்றுமில்லை, சாலையில வாகனம் ஓட்டி கொண்டு போகிற பொழுது குறுக்க யாராவது வந்து விழுந்தால் என்ன செய்யும்? குறுக்க வந்து விழுறது தப்பு தான். அல்லது நம்ம சரியா போறோம், ஒருத்தர் சரியில்லாம போனா நாம் என்ன செய்வோம்? நம்மில் எத்தனை பேர் எப்படியான வார்த்தைகளை பேசுகிறோம்? நபிகள் நாயகத்தை பொறுத்த வரையில எந்த சூழ்நிலையிலும் கெட்ட வார்த்தை பேசியதே இல்லை. அவர்கள் சாலைகளில் கூச்சல் போட்டதே இல்லை. இதெல்லாம் கெட்ட பண்புகள். நபிகள் நாயகத்துக்கிட்ட இப்படியான செய்திகள் இல்லை. அதே போன்று யாருக்கும் ஒரு தீமையே தீமைக்கு பதிலடி என்கிற அப்படியான எண்ணமும் நபிகள் நாயகத்திட்ட இல்லை. நமக்கு ஒருத்தன் கேடு செய்தா நம்ம அவனுக்கு சரியான பாடம் போகட்டும், நம்ம அதே கேட செய்வோம். நபிகள் நாயகம் அப்படி செய்ததே இல்லை. நபிகள் நாயகத்தை பொறுத்தவரையில மன்னிப்பார்கள், அதை அந்த குற்றத்தை அலட்சியப்படுத்தி விட்டு விடுவார். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுதில் ஆஃப்வ ஹுதில் ஆஃப்வ வஉமர் பில் உர்ஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன். நபியை பார்த்து சொல்றார், நபி அந்த பண்புக்கு உரியவராக மாறிவிட்டார். ஹுதில் ஆஃப்வ மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், நல்லதை ஏவுங்கள், மடமைத்தனமான ஜாகிலியத்தான அம்சங்களை புறக்கணித்து விடுங்கள். நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்பட்ட இந்த 3 பண்பு நம்மகிட்ட இருந்துட்டா நம்ம தான் உயர்ந்த பண்புடைய. கொழுக்குல ரொம்ப உயர்ந்துட்டோம். மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இப்படி கட்டளை போட்ட உடனே அவர்கள் மன்னிக்கிற தன்மையுடையவராயிட்டார். யாரையும் மன்னிக்க தயாராக இருந்தார். அன்று யமாமாவில் இருந்து வந்த சுமாமாவையும் மன்னித்தார். அதனுடைய விளைவு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சுமாமா. நபிகள் நாயகத்தை கொல்வதற்கு வந்தவர், நபிகள் நாயகத்தை கொல்ல வந்தவரை மதீனாவுடைய பள்ளிவாசலுடைய தூணிலே கெட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட வந்து கேட்ட வார்த்தை சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, எப்படி இருக்கிறீங்க சுமாமா, எப்படி இருக்கிறீங்க சுமாமா? இந்த ஒரு கேள்விதான் சுமாமாவுடைய உள்ளத்தையே மாற்றினது. வார்த்தையில் இருக்கிற பண்பை பாருங்க. நபிகள் நாயகம் அந்த சுமாமாவுக்கு பெரிய பிரச்சாரம்லாம் செய்யல. அவர் இஸ்லாமிய எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் என்று எந்த ஒரு மேடை போட்டு பேச இல்லை. அவர்கள்ட்ட பேசிய வார்த்தை, என்னுடைய சகோதரர்கள் தோழர்கள் உன்னை எப்படி நடத்தினார்கள், அதுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கிறது. கைப்பையா சுமாமா அப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இருக்கிறது. ஒரு தன்னை கொல்ல வந்திருக்கிற ஒரு கொலைகார பாவிடத்துல போய் இப்படி யாராவது கேட்பாங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு? நபிகள் நாயகம் கேட்டாங்க. தூர்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கேட்கிறாங்க, கைப்பையா சுமாமா எப்படி இருக்கிறீங்க?
என்னுடைய தோழர்கள் ஏதாவது உங்களை கொடுமைப்படுத்தினார்களா என்கிற 1008 அர்த்தங்கள் அதற்குள் ஒளிந்து கிடக்கின்றான். அப்படியான ஒரு வார்த்தையை அதுவே சுமாமாவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தொடர்ந்து 3 நாளும் அதே கேள்வி. அவரை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்ட்டாங்க நபிகள் நாயகம். அவர் நேர போனாரு, தன்னை சுத்தப்படுத்தி கொண்டார், களிமா சொன்னார் நபிகள் நாயகத்தை நோக்கி. அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தைகளை பாருங்க. உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் இருக்கிறதுனா முஹம்மது வாழுகிற இந்த ஊர். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அது நீங்க தான். ஒரு காலத்தில் இருந்தது. உலகத்திலேயே பிடிக்காத ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது நீங்கள் அறிமுகப்படுத்திய இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றோ உலகத்தில் எனக்கு அதிகம் பிடிக்கிற ஒரு முகம், ஒரு மனிதர் என்றால் நீங்க தான். யாரும் சொல்லலாம். உலகத்திலேயே எனக்கு பிடிக்கிற ஒரு நகரம், ஒரு மதீனா, ஒரு ஊர் என்றால் அது நபிகள் நாயகம் வாழுகிற மதீனத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரு தான். உலகத்திலே எனக்கு பிடிக்கிற ஒரு மார்க்கம் என்றால் தீனுல் இஸ்லாம். எப்படியோ மாறிடுச்சு ஒரு வார்த்தை. அதுக்குள்ள இவ்வளவு வார்த்தை இருக்கிறது. மெல்லிய வார்த்தை. அவருடைய கல்வையே அது பதம் பார்த்திருக்கிறது. கல்வையை பிரட்டி போட்டிருக்கிறது. பண்பு நபிகள் நாயகத்தினுடைய பண்புகளில் அவர்களுடைய பேச்சில இருக்கக்கூடிய அந்த இனிமை. சொல்வார்கள் இனிக்கினிக்க பேசி கடித்தறுத்துவார். இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய இனிமையான பேச்சு அவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தது. உண்மையான மனுஷன் அந்த முகத்தை பார்க்கிறேன். அப்துல்லா இப்னு சலாம் சொன்னார்களே, நபிகள் நாயகம் மதீனாவுக்கு வந்திருக்கிற பொழுது யூத மத குரு தலைவர் அந்த மத கிதாபையே கரைத்து குடித்தவர். நபிகள் நாயகத்துக்கிட்ட பொய் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு வந்தவர். அவர் மடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தவர். வந்து பார்த்த அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு என்ன உபதேசம் தெரியுமா? இவர்களை பற்றி பலவிதமா கேள்விப்பட்டிருக்காங்க. ஜமாத்தை உடைத்தவர், சமூகத்தை பிளந்தவர், எல்லாத்தையும் கொன்றவர், ஒரு கொடுமைக்காரர் என்னலாம். ஆனா இவர் உள்ள வந்து அப்துல்லா இப்னு சலாம் என்கிற மதீனாவின் மதகுரு நபிகள் நாயகம் பேசிக் கொண்டிருக்கிற சபைக்கு வந்து ஓரமா நின்று பார்க்கிறாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்றாங்க. லா யுமினு லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் தஹாபத்துமு அஃப்ஸுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வன்னாஸ் நியாம் ததுகுல் ஜன்னத பிஸ்ஸலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் அப்படியே அவங்களுடைய குதுபால பேச்சில போயிட்டே இருக்கிறார். அப்படியே கேட்டார், உருகி போனார். எவ்வளவு அற்புதமான வார்த்தையை சொல்கிறார். இதுவரைக்கும் கேட்டிடாத ஒரு வார்த்தையை சொல்கிறார். இவரையா போய் இந்த அளவுக்கு பேசினார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? லா ததுகுல் ஜன்னத ஹத்தா துமினு, சொர்க்கம் நுழையவே முடியாது ஈமான் கொள்ளாத வரைக்கும். ஈமான் இருந்தாதான் சொர்க்கம். அதை அப்படி சொல்றாங்க. ஈமான் கொள்ளாத வரைக்கும் சொர்க்கமே. வலா துமினு ஹத்தா தஹாபு, ஈமான் சொர்க்க வேண்டுமானால் ஈமான் வேண்டும். ஈமான் இருக்க வேண்டுமானால் என்ன சொல்றாரு பாருங்க, தஹாபு, பிறரை நேசிங்கிறாங்க. ஈமானுக்கு பிறரை நேசிக்கிறதுக்கு ஒரு தாண்லுக்கு தொடர்பு இருக்கிறது. நேசிங்க பிறரை, அப்பதான் உங்களுக்கு ஈமான் பரிபூரணமாகும். அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும். இவர் அசந்து போடும். பிறரை நேசித்தால்தான் ஈமான் என்றால் இவர் இப்படி பிறரை கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாரு. முரணாக இருக்கிறதே. தன்னுடைய தோழர்களுக்கு என்ன வார்த்தையை சொல்கிறார்? இத்தனைக்கு 13 ஆண்டு காலம் மக்காவில் பாதிக்கப்பட்டவர், அந்த மக்களால் கொடுமை செய்யப்பட்டவர், கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டவர். அப்படியானால் எவ்வளவு பெரிய வெறித்தனம் இருக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்றாரு? தஹாபு, பிறரை நேசிக்க. அதோடு நிறுத்தையில தீர்வையும் சொல்றாரு. சும்மா நேசிங்கன்னு உபதேசம் பண்ணிட்டு போவையில எப்படி நேசிக்கிறது சொல்றாங்க. அவளை அதுள்ளுக்கும் அலா தஹாப், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா? பிறரை நேசிப்பது எப்படி என்பதை அறிவிக்கட்டுமா கேட்கிறாங்க. எப்படி பிறரை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த தத்துவத்தை சொல்லி தரட்டுமா சொன்னாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. சலாம், மக்களை யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. அவரை, அவருடைய மஹப்பத்தை, அவருடைய உள்ளத்தை வென்று விடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்
வரஹ்மத்துல்லாஹி பரக்காத். கோபமா ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத் சொல்லி பாருங்களேன். லேசா நம்ம மேல உள்ள கோபம் கொஞ்சம் பாதி குறைந்து விடும். அந்த சலாமுக்கு அவ்வளவு ருஹானியத் இருக்கிற, உயிரோட்டம் இருக்கிற. அப்ப சொல்றாங்க அப்சு சலாம், மக்கள்கிட்ட சலாம சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. வஅத்இமு தஆம், பிறருக்கு உணவு கொடுங்க. இந்த உயிர் வாழ்ற விஷயத்தை சொல்றாரு. பிறரை காப்பாற்றுவதற்கு வழியை கற்றுத் தருகிறார். பிறருக்கு உணவை கொடுங்க. உணவு இல்லாதவர்களுக்கு அத்இமு தஆம், நீங்கள் உணவளியுங்கள். அடுத்து சொன்னாங்க மூணாவது, மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது நின்று வணங்குங்க. இந்த மூன்று விஷயமும் அந்த நபிகள் நாயகத்தை எதிர்த்து பேச வேண்டும் என்று வந்தவருக்கு அப்பவே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. உங்களுடைய முகத்தை நான் பொய்யனுடைய முகமாக பார்க்க முடியவில்லை. எனக்கு எப்படியோ சொன்னாங்க, ஆனா இவ்வளவு தத்துவங்கள் உள்ளடக்கி இருக்கு. சலாமுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குது. வெறுமனே நம்ம நினைக்கிற சலாம் என்பது, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சலாம் சொல்லுகிற பொழுது 2 பேருக்கு மத்தியில இத்திஃபாக் பண்ணிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத், இறைவனுடைய சாந்தி சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுகிற பொழுது, இறைவனின் சாந்தியும் சமாதானத்துக்கு உரிய ஒன்றை நான் எந்த வகையிலும் தொல்லைப்படுத்த மாட்டேன் உறுதிப்படுத்துகிறேன். அவர் எனக்கு அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத், நான் அவரோடு ஒப்பந்தம் போட்டுக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் புரிந்திருந்தார் சலாமின் மகத்துவத்தை அப்துல்லாஹ் இப்னு சலாம். அதனால் இஸ்லாத்தையே ஏற்றுக்கொண்டார். அப்ப இப்படித்தான். அப்ப அதே போன்று சுமாமாவும் பாருங்கள், நபிகள் நாயகத்துக்கிட்ட சொல்றாரு, உங்களை இவ்வளவு நேசிக்கிறது, போயிட்டு வர நான் போய் ஒரு உமரா செஞ்சுட்டு வர, மக்காவை நோக்கி போகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அறிமுகப்படுத்த வேண்டாம், போங்க அப்படிங்கிற. இவர் போய் இவர் வர்றாருங்கிற செய்தி கேட்ட உடனே மக்கமா நகரம் இவரை வரவேற்கிறதுக்கு நிற்கிறது. ஏனென்றால் சுமாமாவை பொறுத்தவரையில யமாமாவின் உணவு கையில வச்சிருந்தார். உணவுத்துறை அவருடைய கையில இருந்துச்சு. அன்னைக்கு யமாமாவிலிருந்து தான் அரபு தேசத்துக்கு உணவு சப்ளை ஆச்சு. கோதுமைங்கிறது தான் போகும். இன்னைக்கும் அப்படித்தான். இன்னைக்கும் யமாமா அதிகம் கோதுமைகளை உலக நாடுகளுக்கு அனுப்புற அளவுக்கு சவுதி அரேபியாவுடைய விளைச்சல்ல பெரும்பகுதி யமாமா தான். அன்னைக்கும் அதுதான். அங்கிருந்தா கோதுமை போயிட்டு இருந்துச்சு. இவர் போறாருன்னு குறைஷிகள்லாம் வரவேற்பதுக்கு நிற்கிறாங்க. இவர் உடனே அங்க போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி சொன்னவுடன் அந்த மக்கள் அவரு எப்படி பார்த்திருப்பார்? அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், இதுகாரும் உங்களுக்கு அனுப்பி கொண்டிருந்த கோதுமை இனிமேல் அனுப்பி வைக்கப்படாது. இதான் அவர் அறிவித்த அறிவிப்பு. இனிமே உங்களுக்கு உணவு கிடைக்காது சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு நபிகள் நாயகத்துக்கு மடங்கு எழுதுறாங்க. இந்த இப்ப நான் சொல்ற செய்தி புகாரில இல்ல, வேற கிரந்தங்கள்ல வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட சரியான ஆதாரபூர்வமான விஷயம். அடுத்து நபிகள் நாயகத்துக்கு மடல் எழுதுறாங்க. உணவு கொடுக்க மறுத்த காரணத்தால் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு விட்டது மக்கமா நகரத்துல குறைஷிகளுக்கு. நபிகள் நாயகத்துக்கு எப்படி மடல் எழுதுறாங்கன்னா, முஹம்மதே, இரத்த உறவின் அடிப்படையில உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கிறோம். எப்படி இப்பதான் இரத்த உறவு வருகிறது. இரத்த உறவின் அடிப்படையில உங்கள்கிட்ட கேட்கிறோம். சுமாமாவுக்கு ஒரு கட்டளை போடுங்கள். யமாமாவில் வசிக்கிற சுமாமாவுக்கு எங்களுக்கு உணவு எடுப்பதற்கு ஒரு கட்டளை போடுங்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பட்டினியில் செத்து விடுவார்கள் போல் தெரிகிறது. நபிகள் நாயகம் பழி தீர்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் எங்களை 3 ஆண்டுகள் ஊர் நீக்கம் செய்து உணவு தராமல் எவ்வளவு கொடுமைப்படுத்தியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இரத்த உறவை வைத்து எந்த முகத்தில் கேட்கிறேன் என்று கேட்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு உடனே கட்டளை போட்டார். அவர்களுடைய உணவுகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நபிகள் நாயகத்தினுடைய இந்த வேண்டுகோளுக்கிடங்க அவர் கோதுமை அனுப்பி வைத்தார். வரலாற்றில் பார்க்கிறோம். இப்படி யாரையும் பழி தீர்க்க வேண்டும் என்கிற எண்ணமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஅ, யாரும் சரி எந்த வகையிலும் வலா
அல்லாஹ் சொல்றான் வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யா. எந்த ஹஸனாவும் நன்மை நல்லதும் அது தீமைக்கு சமமாக ஆகாது. அப்போ ஒரு நல்லது நீங்க செய்யணும்னா நல்லதை செய்யுங்க, தீமைக்கு ஒரு கேடு விளைவிச்சவனுக்கு நல்லதை செய்யுங்க. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், அது நல்லதையே நீங்கள் பகரமாக ஆக்குங்க. அப்படி ஆக்குற பொழுது அவர் உங்க மேல நேசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அக்லாக்காக இருக்கிறது, பண்பாடாக இருக்கிறது, பண்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொன்னாங்க, தன்னுடைய தோழர்கள் 3 விஷயத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த் வத்பஇ ஸய்யிஅத்தல் ஹஸன தம்ஹுஹா வகாலிகி الناس பிகுலுகின் ஹஸன். இந்த 3 அடிக்கடி சொல்லுவாங்க. அல்லாஹ் எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுங்க, எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் இருக்கான். இந்த அச்சம் அந்த மனுஷனை சரியாக வைத்துக் கொள்ளும். 1. அடுத்து சொன்னாங்க வத்பஇ ஸய்யிஅத்தல் ஹஸன தம்ஹுஹா, நீங்க ஒரு தீமையை செஞ்சுட்டா கண்டிப்பா நன்மை. மனுஷன் தப்பு செய்யறவன் தான், யதார்த்தத்தை சொல்றான். எனவே ஒரு தப்பு நடந்து விட்டா அவங்க வாழ்க்கையில அடுத்து ஒரு நன்மை செய்கிறங்க. ஏனென்ற தப்புஹா, நீங்க செஞ்ச நன்மை அந்த தீமையை அழித்து விடும். அப்ப இன்னைக்கு நம்ம ஏதாவது தப்பு தவறு செஞ்சுட்டா ஒரு தர்மம் செஞ்சிருக்கு, ஒரு நன்மை செஞ்சிருக்கு. அடுத்து சொன்னாங்க மக்கள் எல்லா மக்கள்கிட்ட நற்பண்போடு நடந்து கொள்ளுங்க. கட்டளையிட்டாங்க, வாழ்க்கையில அதே மாதிரி நடந்து கொண்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் நல்லவர்களாக நல்ல பண்புடையவர்களாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார். அவருடைய ஒவ்வொரு தோழர்கள்ட்ட எப்படி நடந்தார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு முஆத். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் தேசத்துக்கு இவர்களைத்தான் அனுப்பி வைத்தார்கள் தாவா செய்வதற்காக. அப்படிப்பட்ட முஆத் இப்னு ஜபல் எதை சொன்னாலும் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தையை கூட முஆதை அழைத்தே சொல்வார்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில தொழுகை முடிஞ்ச முன் சஃப்ல இருப்பார். முஆத் தொழுகையில முன் சஃப்ல இருப்பார். தொழுகை முடிஞ்ச உடனே அவர்கிட்ட உள்ள ஒரு தப்பான பழக்கம், தஸ்பீஹாத் செய்யாம ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பார். தொழுகை சலாம் சொன்ன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தஸ்பீஹ் செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அல்லாஹும்ம அன்த ஸலாம் இங்க ஸலாம், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இவர் அதை செய்ய மாட்டார். அங்க இருக்கக்கூடிய கல், இந்த மணல் பள்ளி தானே, கல்லு பொடி பொடி கற்கள்லாம் இருக்கு, அதை எடுத்து நோண்டுறது. நம்மளாம் மணல்ல உட்கார்ந்தா நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அப்படியே கோடு கீச்சுறது. அதே மாதிரி விளையாடுறது. முன் செப்புல உட்கார்ந்து நபிகள் நாயகம் இப்படி இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படி திரும்பி உட்கார்ந்துருவாங்க, மக்களை பார்த்து அமருவார். அப்படி திரும்பி இருந்தா இவர் சேட்டை பண்றதை பார்க்கறாங்க. முஆத் சாதாரணமான அல்ல, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹ் முஆதை நேசிக்கிறாங்க, முஆத் ரசூலுல்லாஹ் உயிரோடு மேலாக நேசிக்கிறாங்க. ஆனா இந்த தப்பு நடக்குது, ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நேசத்துக்குரியவர் ஒரு தப்பு செய்தால் கண்டு காணாம இருப்பது நபிகள் நாயகத்தின் பழக்கம் இல்லை. ஆனா அவரை திருத்தணும். எப்படி திருத்துறது? இங்க இருந்த என்ன நோண்டிட்டு இருக்க, தஸ்பீஹ் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொன்னா சரியா வருமா? நபிகள் நாயகம் சொன்னா சரிதான், அவர்களுக்கு கீழே தான் எல்லாமே. ஆனா நபிகள் நாயகம் முஆதை அப்படி அவருடைய உள்ளத்தை காயப்படுத்த விரும்ப இல்லை. நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க? எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரை திருத்த வேண்டும். எப்படி நடந்துகிட்டாங்க, அந்த பண்பு தான் இப்பொழுது. நம்மளே நிறைய பேர் சலா வாங்கின உடனே டக்குன்னு எடுத்து மொபைல் எடுத்துட்டோம். அதுக்குள்ள யாரு உனக்கு எத்தனை கால் வந்திருக்கு, வந்தால்தான் என்ன வழக்கமே. தொழு முடிச்சு தஸ்பீஹாத் செஞ்சுட்டு அப்புறம் போய் பாருங்களேன், சலாம் கொடுத்த உடனே மொபைல் நோண்டுற பழக்கம் இருக்கு பாருங்க. இதே மாதிரி நோண்டல் தான் அது. நபிகள் நாயகம் உடனே முஆதை கூப்பிடுறாங்க. வந்துட்டு அவங்கள்ட்ட போய் அவளை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வெளியே போறான். ஒண்ணுமே சொல்ல இல்லை, வெளியே கூட்டிகிட்டு போறான். அழைக்கிறாங்க. நபிகள் நாயகத்திட்ட இன்னொரு பழக்கம், ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் தனக்கு பக்கத்தில் இருப்பவரை அவருடைய பெயரை சொல்லி அழைப்பார். அதுவும் உளவியல் ரீதியான ஒரு தத்துவம். என்ன தெரியுமா? அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிற பொழுது உள்ளத்தால் ஒரு நெருக்கம் ஏற்படும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரின் பெயரை சொல்லி அழைத்து ஒரு கருத்தை
கருத்தை சொல்லுகிற பொழுது வேகமாக அந்த கருத்தை அவருடைய கல்வில போய் பதிவு. இது உளவியல் ரீதியான தத்துவம். நபிகள் நாயகம் அதை கடைபிடித்தார். முதல்ல நான் சொல்வதை கேட்கிற அளவுக்கு அந்த மக்களை தயார்படுத்தினார். அப்படித்தான் மாதை தயார்படுத்துறாங்க. நான் சொல்வதை கேட்பதற்குண்டான தயாரிப்பை மாதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்கிறார். அதற்கு என்ன செய்யணும்? முதல்ல உள்ளத்தால் இருவர்களும் நெருங்க வேண்டும். பக்கத்தில் இருந்தாலும் கூட உள்ளத்தால் நெருங்க வேண்டும். ஆனால் அவருடைய பெயரை உச்சரிக்கிற பொழுது அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும். யா முஆத், பக்கத்தில் இருக்கிற மாதை இறுக கையை பிடிச்சுக்கிட்ட யா முஆத் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே முஆத் என்ன செய்யறாரு தெரியுமா? லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ். இது அரபுகள்கிட்ட சொல்ற பழக்கம். அதை நபிகள் நாயகம் ஆதரித்தார். இன்னைக்கும் அரபுகள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு. உஸ்தாத் அழைக்கிற பொழுது அவருடைய மாணவர் லப்பைக் அப்படின்னு சொல்லுவார். நம்ம கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. நமக்கு இஸ்லாம் அங்கிருந்து வந்தது தானே. நம்ம கிட்டையும் இங்க இந்த தமிழ் மக்கள்கிட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. நமக்கு தெரியுமா? லப்பேன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் சொல்றாங்களா தெரியல. குரான் ஓதி கொடுக்குற இந்த காலத்துல என்ன பேர் தெரியுமா? லெப்பன்னு ஆயிடுச்சு. அது லெப்பை. அவர்கள் குரானை கற்றுக் கொடுக்கிற பொழுது மாணவர்களாக இருந்த நம்ம மக்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, உங்களை நாங்க சொல்லும் போது இங்க லெப்பைக்குன்னு சொல்லணும். அது அரபுகளுடைய ஒரு பண்பாடு. அப்படி சொல்லி சொல்லி கடைசியில குரானை கற்றுக் கொடுக்கிறவருக்கு லப்பை அப்படின்னு ஆயிடுச்சு. லப்பைக்குன்னு அர்த்தம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்றோம்ல, அதுல உள்ளதான். லப்பைக்கு நான் என்ன கட்டுப்பட்டுட்டேன். சொல்லுங்க ஜிங்கிறாங்கல்ல, ஜின்னு சொல்றோமே, அதுதான் ஏறக்குறைய. பேரை கூப்பிட்டா ஜி அப்படின்னா சொல்லுங்க. அப்போ உடனே மாது சொல்றார், லப்பைக் வ சஅதைக் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க கட்டுப்பட்டுட்ட அப்படிங்கிற. ஒரு தடவை சொல்லியாச்சா? அல்லாஹ்வுடைய அடுத்து சொல்றார், வல்லாஹி இன்னி உஹிப்புக யா முஆத், அல்லாஹ் மீது ஆணையாக உன்னை நான் அதிகம் நேசிக்கிறேன். தயார்படுத்துறாங்க. முஆத் இப்னு ஜபலை தான் சொல்ல வருகிற கருத்தை கேட்கிற அளவுக்கு முதல்ல தயாரிப்பு நடக்கிறது. அல்லாஹ் மீது ஆணையாக உங்களை நான் நேசிக்கிறேன். அடுத்தது ஒரு தடவை சொல்லியாச்சு. அடுத்தது யா முஆத், அவரும் பாருங்க லப்பைக் அப்படிங்கிறார். வல்லாஹி இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக உன்னை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன். மூன்றாவது சொல்றாங்க அதே மாதிரி வார்த்தை. அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க, தொழுகை முடிந்தவுடன் இதுக்குத்தான் இவ்வளவு பீடிகை, இதற்குத்தான் இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லி இருக்கிறான். தொழுகை முடிந்த உடனே அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்கிற வார்த்தையை சொல்லாம விடக்கூடாது. 5 நேரம் தொழுகைக்கு பிறகும் இந்த தஸ்பீஹாத்துகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தப்பு செய்த அவரை இவ்வளவு தூரத்துக்கு சொல்லி அவரை பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு இந்த கருத்தை சொல்றார். ஒரு தப்பை திருத்துவதற்கு கூட நபிகள் நாயகத்தினுடைய பண்பை பார். அதற்கு பிறகு வரலாற்றில் எழுதுறாங்க, முஆத் இப்னு ஜபல் அதற்கு பிறகு தொழுகை முடிந்த பிறகு தஸ்பீஹாத்துகளை சொல்லாமல் இருந்ததே இல்லை. எப்படி இருப்பா? எவ்வளவு பெரிய அழுத்தமான வார்த்தை அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். இது நபிகள் நாயகம் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த மனைவி கிட்ட எப்படி நடக்கிறாங்க. ஒரு முறை போரை முடித்து விட்டு ஊருக்கு வர்றாங்க. போரை முடித்து விட்டு ஊருக்கு வருகிற பொழுது ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷாவுடைய வீட்டுல நிறைய உருவப்படங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்க. நபிகள் நாயகம் வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே பார்க்கறாங்க. அந்த பார்வையிலேயே ஆயிஷா புரிந்து கொண்டார். புரிஞ்சிட்டு கேட்கிறாங்க, யா ஆயிஷ் மா ஹதிஹி தமாசீல், கேட்கிற வார்த்தையை பாரு. யா ஆயிஷ் மா ஹதிஹி தமாசீல், உருவப்படங்கள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, எவ்வளவு கோபம் வரும் நபிகள் நாயகத்துக்கு. அந்த கோபமான நேரத்திலும் கூட தன்னுடைய மனைவியை காயப்படுத்த விரும்பல. ஆனால் தப்பை திருத்த வேண்டும். அதற்கு என்ன வழி? அதை எப்படி பண்போடு நல்ல அகலாக்கோடு எப்படி திருத்துவது? அதைத்தான் நபிகள் நாயகம் கையாண்டாங்க. கூப்பிடுறாங்க பாருங்க, ஆயிஷா கூட கூப்பிடல, ஆயிஷா என்று கூட கூப்பிடல. ஆயிஷ் அரபுல இந்த மாதிரி பேரை சுருக்கி கூப்பிடுதல் என்பது அரபுகள்கிட்ட இருந்த ஒரு பழக்கமா இருந்துச்சு. ஆயிஷா
என்பதை செல்லமா கூப்பிடுறதுல ஆயிஷ். ஆயிஷ்னா குட்டி ஆயிஷா. உங்களில் யாருக்காவது ஆயிஷான்னு உங்க பிள்ளைகளோ அல்லது மனைவியோ இருந்தாங்கன்னா அவங்கள செல்லமா கூப்பிடுவோம், அது ஆயிஷ் என்று கூப்பிடுங்க. நபிகள் நாயகம் அப்படி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு இருக்கிறார், ஆயிஷ் அப்படிங்கிறார். அப்படின்னா செல்ல குட்டி ஆயிஷாவே அர்த்தம். சொல்ல போறது கோபத்தில் இருக்கிறாங்க, ஆனால் எப்படி அழைத்தார்? உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை உங்களுடைய மனைவி உங்க வீட்டிலே செய்து வைத்தால் உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கு? நமக்கு பிடிக்காது. நான் ஒரு தர்கா போட்டாவா வீட்டில் அப்படி வச்சிருக்கிறான், வச்சு அப்படி பூலாம் போட்டு வச்சிருக்கிறான். நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, எப்படி இருப்பீங்க? சந்தோஷம் அப்படிங்களா? எங்கடைய எப்படி பேசுறீங்களோ அப்படி. என்ன இது குப்பை எடுத்து பறந்து அன்னைக்கு ஒரு கர்பலாவை வீடு நடக்கும், வீட்டுக்குள் ஒரு கர்பலா. ஆனா நபிகள் நாயகத்தை பாருங்க, அது பிடிக்காத ஒன்று. தன்னுடைய மனைவி எப்படி கூப்பிடுறாங்க, தான் சொல்வதை கேட்கிற அளவுக்கு முதல்ல தயார்படுத்துறான். ஆயிஷ் மகாதிகி தமாசி அப்படிங்கிறான், குட்டி ஆயிஷாவே. இது என்ன உருவப்படங்கள் எல்லாம், இது என்ன இது? அதுக்கு பாருங்க அந்த மனைவி சொல்றத பாருங்க. ஆயிஷா எவ்வளவு கெட்டிக்கார ஒரு மனைவி என்பதை, கெட்டிக்கார ஒரு அறிவாளி என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹ் கோபமா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்படி வீட்டில் போய் கேட்டு பாருங்க, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காது இருந்தா, இது என்ன இது? கண்ணு தெரியலையா, உங்களுக்கு பார்த்தா தெரியலையா, என்னான்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் கோபத்தில். அவங்க அதுக்கு மேல கோபமா இருப்பான். நம்ம 100 டிகிரியில் போனா அது 110க்கு மேல இருக்கும். என்ன இது அப்படின்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியலையா, வாட்டர் பாட்டில் இருக்கு, இது தெரியல, இது ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்க. நம்ம 2 வார்த்தை கேட்டதுக்காங்க 1008 வார்த்தை சொல்லுங்க. ஆயிஷாவை பாருங்க, மஹதிக்கு தமாசில் ஆயிஷா சொல்றாங்க, அத்த செய்யனு லக்க யார சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ். நீங்க போரை முடித்து விட்டு ஊருக்கு வர்றதுனால, வீட்டுக்கு நீங்க வர்றதுனால வீட்டை அலங்காரம் செய்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வில போய் டச் பண்றாங்க, வீட்டை அலங்காரம் செய்தேன். அத்த செய்யனு லக்க யார சொல்ல, உங்களுக்காக. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பதான் சொல்றாங்க, சொல்ற வார்த்தையை பாருங்க, யாருடைய வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அங்கு மலக்குகள் வரமாட்டார். இன்னொரு ரிவாயத்துல உருவப்படங்கள் நாயும் இருக்கிற வீட்டுக்குள் மலக்குகள் வரமாட்டாங்க. இன்னொரு ரிவாயத்துல உருவப்படங்களுக்கு நாளைக்கு உயிர் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். இதுல உடமாக்கள் எழுதுறாங்க, தப்பு செஞ்சது ஆயிஷா, ஆயிஷாவை பார்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆயிஷாவே உருவப்படத்தை வச்சிருக்கிறிய, நாளைக்கு இதுக்கெல்லாம் உயிர் கொடுன்னா என்ன செய்வா? இப்படி கேட்கறது தப்பு இல்லை தானே? அப்படி கேட்கல. அதே போல இந்த உருவப்படங்கள் வைத்திருக்கிற வீட்டுக்குள் நீ உருவப்படம் வச்சிருக்கிறா, உன் வீட்டுக்குள்ள மலக்குகள் வரமாட்டாங்க, அப்படித்தானே சொல்லணும். அப்படி சொல்ல இல்லை. தமிழ்ல சொல்லுவோம், முன்னிலையே முன்னிலையா சொல்லணும், படற்கையா சொல்றாங்க. யார் வைத்திருக்கிறார்கள்? ஏன்னா முன்னிலையில் சொல்லி அரபில ஹாதிருமாங்க. ஹாதிரா சொன்னா ஆயிஷாவின் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடாது. ஆயிஷாவின் உள்ளத்தை இப்படி சொல்லி அவளை நான் கொச்சப்படுத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ விரும்பலை. உங்க பார்வையில் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. குற்றம் செய்தாலும் கூட, எனது மனைவி குற்றம் செய்தாலும் சரி, யாரு செய்தாலும் சரி, அவருடைய கல்வை காயப்படுத்தி அவர்களை திருத்துவதை விட அவர்களை மென்மையாக சொல்லி, அவர்களை கருத்தை சொல்லி அவர்களை திருத்துவதுதான் சிறந்தது என்கிற அழகான அகலாக்கு நம்ம கற்றுத்தது. இது தாய்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு. தாய்கள்கிட்டையும் தாய்கள்கிட்டையும் இருக்க வேண்டிய பண்பு. ஒரு தாய் தப்புள்ளை அப்படித்தான் வளர்க்கணும். ஒரு தாய் அப்படித்தான் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். கரடு முரடாக நம்முடைய பேச்சுக்கள் அமைகிற பொழுதுதான் விரோதிகள் கூட, நண்பர்கள் கூட விரோதி ஆகி விடுகிறார். நம்முடைய தாவா கடுமையா இருக்குது. நம்முடைய தாவாவில் வீரியம் அங்கு வீரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடுமையான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துறோம். இல்லை,
கருத்து உள்ள இருக்கட்டும், ஆனா சொல்றதுல நயம் இருக்கட்டும். நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க பாருங்க, யாருடைய வீட்டிலே உருவப்படம் இருக்கிற யாரோ ஒரு வீட்டை சொல்றாங்க, யாரு நாளை மறுமையில உருவம் வரைந்திருக்க அவர்களை பார்த்து கேட்கப்படும். அப்படி யாரையோ சொன்ன மாதிரி இந்த ஆயிஷாவுடைய கல்வில அப்படியே ஒரு ஒண்ணுமே செய்யல. ஆயிஷா அப்படியே அதையெல்லாம் எடுத்து மாத்திட்டாங்க. வேற வேற ரிவாயத்துல பார்க்கிறோம், தலவாடி படுத்து உறங்குற தலவாடி உரைகளாக அல்லது காலையில போட்டு மிதிக்கிற மாதிரி இப்படியான விஷயங்கள், அதுல இருந்து பெரிய சட்டங்களே எடுக்கிறாங்க. நான் அதுக்குள்ள போயில, அது நீண்டுட்டே போகும். அதுல இருந்து என்னென்ன சட்டங்கள் எடுக்கப்பட்டிருக்குங்கிறது நம்ம பார்க்கிறோம் வரலாற்று. ஆக அருமையானவர்களே, நபிகள் நாயகத்தை பொறுத்த வரையில சொல்ற விதத்திலும் அந்த அளவுக்கு நயத்தோடு இருந்தார். ஒரு முறை பாருங்கள், இஸ்லாம் மக்காவை வெற்றி கொண்டன. அந்த வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். மக்கா நமது கைக்கு வந்து விட்டது. சந்தோஷம் எல்லாத்துக்கும். கஅபத்துல்லா, எந்த கஅபத்துல்லாவுக்குள் உட மறுத்தார்களோ அந்த கஅபத்துல்லாவே நமது கையில வந்துருச்சு. முழுக்க இஸ்லாமிய ஆட்சி. உஸ்மான் இப்னு மதுஊன் அவர்கள்ட்ட கஅபாவின் திறவுகோல் இருக்கிற உஸ்மான் இப்னு மதுஊன், உஸ்மான் இப்னு அஃபான் இல்ல, உஸ்மான் இப்னு மதுஊன். இன்னைக்கும் அந்த குடும்பம், அந்த வாரிசு தான் இன்னைக்கும் கஅபாவுடைய கீயை வச்சிருக்கிறாங்க. யாருகிட்ட இல்ல, மன்னர்கள்ட்ட கூட இல்ல. அந்த பாரம்பரியம் நபிகள் நாயகம் அன்னைக்கு கொடுத்த கீ, அன்னைக்கு கொடுத்த அந்த கஅபாவின் திறவுகோல், அது அந்த ஹதீஸின் அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கம் வைக்கல. அவங்க தனிப்பட்ட நபர்கிட்ட தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அதுதான் செஞ்சாங்க. அவர்கிட்ட கஅபாவின் ஆலயத்தின் திறவுகளை தாரும் என்று வாங்கினாங்க உஸ்மான் இப்னு மதுஊன். அவர் கொடுக்க மறுத்தார். மக்காவே வெற்றி கொண்டு விட்டோம், இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது, இந்த கஅபா வந்து உங்கையில இருக்கிற கொடு திறவுகோலை. உடனே கொடுத்துட்டார். வாங்கிட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறார். ரசூலுல்லாஹ் திறந்து உள்ள போயிட்டு அப்புறம் பிரச்சாரம்லாம் பண்ணாங்க. அதோட வரலாறுலாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் மீண்டும் உஸ்மான் கேட்கும் போது கொடுக்க மறுத்தார்கள். அலி ரலியல்லாஹு கொடுங்க, திறவுகோல் இனிமே அவர்கள்ட்ட தான் இருக்கும். அன்னைக்கு கொடுத்துட்டு போன வாக்குறுதி இன்னைக்கு வரைக்கும், கியாமத் வரைக்கும் அது வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். எத்துணை ஆட்சிகள், எத்துணை மன்னர்கள் சவுதியை ஆண்டார், மக்காவை கஅபாவை அங்க ஆளக்கூடிய மன்னர்கள் வந்தாலும் அந்த சட்டம் மாறவே மாறாது, அப்படியே இருக்கும் கியாமத் வரைக்கும். சரி, இதுல விஷயம் பாருங்க, நபிகள் நாயகம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கஅபாவின் ஒரு ஓரத்துல அப்படியே அமர்ந்து இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் தவாப் செய்யறாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துக்கிட்டு அப்படியே மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. இங்க உமர், பெரிய வீரர் உமர், சந்தோஷத்துல அவர் பழைய நினைவுகளோடு சந்தோஷத்தோடு அப்படியே அங்க ஓடுறார், இங்க ஓடுறார். அப்படியே ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சியினுடைய மொத்த உருவமாக நிற்கிறார். மக்கள் அப்படியே தவாபு செய்யும் போது கஅபா கல்லை தொட்டு முத்தமிடுவதற்கு முடியல. காரணம், உமர் அங்க நிக்கிற சந்தோஷத்துல அப்படியே கஅபாவுடைய ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வந்து அப்படியே நிக்கிறார் சந்தோஷத்துல. அப்படியே மக்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் போய் கண்ணில் தொடர் போனா உமர் நிக்கிற. உமர் மேல ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படி தொடாம அப்படியே போயிட்டாங்க. நபிகள் நான் தூரத்திலிருந்து பாக்குறாங்க. உமர் போய் ஹஜ்ருல் அஸ்வதை அடைச்சிக்கிட்டு நிக்கிறாரு, மக்கள் தொட்டு முத்தமிடுவதற்கு தடையா இருக்கிறாரு. அங்கிருந்து யா உமர் உஹர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். யா உமர் உஹர் அடுக்கு மொழியிலேயே சொல்லி இருக்கலாம். உமரே கொஞ்சம் உஹர்னா தள்ளிக்க, அவ்வளவுதான். நபிகள் நான் இப்படி சொல்ல இல்லை. உமருக்குன்னு இஸ்ஸத் இருக்கிறது, உமருக்குன்னு கண்ணியம் இருக்கிறது. உமர் என்பது சாதாரணமானவர் அல்ல, என்னுடைய ஆளுமைக்கு கீழே உள்ளவர், என்னை நபியாக ஏற்றுக்கொண்டவர். இருந்தாலும் உமருக்குன்னு ஒரு இஸ்ஸத் இருக்கிறது. அவருடைய எந்த மூமினுடைய இஸ்ஸத்தையும் குறைத்து விடக்கூடாது. அவர்கிட்ட தப்பு நடக்குதுன்னா திருத்துவதற்கு முதல்ல அவரை பக்குவப்படுத்த வேண்டும். நபிகள் நான் எவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கி அங்க இருந்துகிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அப்படின்னா உமருக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க. நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தை போடியான வார்த்தை அல்ல, பொய்யான வார்த்தை அல்ல. அதை உமர் நல்ல புரிஞ்சிருந்தார். அங்கிருந்து சொல்றாங்க, உமர் ரஜுலுன் கவி, ரொம்ப உறுதி மிக்கவர். உமர்
சக்தி வாய்ந்தவர், பலம் வாய்ந்தவர், ரொம்ப திடகாத்திரமானவர். கவி, ரஜுலுல் கவி, ரஜுலுல் கவி, ரஜுலுல் கவி, உமர் ரஜுலுல் கவி. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை மடக்கி சொல்றாங்க. 3 தடவை சொல்லும் போது உமருக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து உண்மையை தவிர வேறு எதுவும் வராத வாயிலிருந்து உமர் உறுதிமிக்கவர், பலமிக்கவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா அது சத்தியம். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உமர் சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷம் இருக்கும் போதே சொன்னாங்க, இருந்தாலும் உமர் ஹஜருல் அஸ்வதை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தா நன்றாக இருக்குமே, அவ்வளவுதான். அப்பதான் புரியுறாரு, ஆக நம்ம தப்பு செஞ்சிட்டோம், ஹஜருல் அஸ்வத் அடைஞ்சிடும் அப்படியே புரிஞ்சு சுதாரிச்சு அவர் நகை விட்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு வரியில சொல்லி முடிக்க வேண்டிய விஷயம் அதுவல்ல, எத்தனை வரியில சொல்வாது என்பதல்ல, அவருடைய இதயம் பாதித்து விடக்கூடாது. அதுல கவனமா இருந்தாங்க, அதுல மிக சரியாக இருந்தார். எவ்வளவு பண்பு பாருங்க நபி எல்லாம். அதற்கு பிறகு அவர் தள்ளியே இருந்தார், பக்கத்திலே போகவே இல்லை. யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது என்பதை அவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் உள்ள அங்க ஒளிஞ்சிருக்கிற அவ்வளவு பெரிய வார்த்தை. அதே போன்று ஒரு முறை நபிகள் நாயகத்துக்கிட்ட ஒருவர் வந்து சொல்றார், இப்னு உமர்னு ஒருவர் இருக்கிறார். இப்னு உமர்னா யாருன்னா உமர் கத்தாபுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர். இளைஞர், சிறியவர், ரொம்ப துடிப்பான ஒரு இளைஞர். எதுலையும் முன்னணியில போய் நிற்பார். தியாகத்துக்கு, போருக்கு முன்னணியில போய் நிற்கிறார். நானும் போருக்கு வருவேன்னு சொல்லி, இல்லப்பா உனக்கு வயசு காணாதனோடனே அப்படி எதிரி, நானும் பெரிய பையன் நான் வர்றேன் அப்படிங்கிறார். இல்லை வயசு காணாத போகன்னு அனுப்பி விட்டுட்டான். கவலைப்பட்டுட்டு போனார். அவ்வளவு துடிப்புள்ள ஒரு இளைஞர். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்னன்னா, அப்துல்லா இப்னு உமர் இவர் தஹஜ்ஜுத் தொழுகையில் கொஞ்சம் பலகீனமா இருக்கிறார். தஹஜ்ஜுத் தொழ மாட்டோம். சுபுகு இல்லைங்க, நம்ம சுபு நம்மெல்லாம் பொறுத்தவரை சுபுகு நம்ம போயிட்டே இருக்கிற அவரு தஹஜ்ஜுத் தொழுகையில் பலகீனம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. நபிகளை இவ்வளவு பெரிய ஆர்வமுள்ள இளைஞர் தஹஜ்ஜுத் தொழுகையில பலகீனமா இருக்கிறாரு. கூப்பிட்டு, எப்பா தஹஜ்ஜுத்துக்கு சரியா தொழுங்க அப்படின்னு சொல்லலாம்ல. சொன்ன என்ன வந்துடும் போது. ஆனால் நபிகள் நான் எப்படி சொல்ல இல்லை. அப்துல்லாஹ் இப்னு உமருக்குன்னு ஒரு இஸ்ஸத் இருக்கிறது. அவர் சிறியவராக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அவரை அப்படி சொல்வதால் அவருடைய கல்வியில் காயப்பட்டு விடக்கூடாது. இப்படிதான் ரசூலுல்லாஹ் யோசிப்பான். காயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தாவாவை செய்யாம ஒதுங்கி போற பழக்கமும் இல்லை. அதை எப்படி சொல்லணும், அதுதான் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த ஒரு அணுகுமுறை. அதுதான் அஹ்லாக். அந்த பண்பாடை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி அழைக்கிறாங்க. ஒரு நிஅமல் அப்து அப்துல்லாஹ், நிஅமல் அப்து அப்துல்லாஹ், நிஅமல் அப்து அப்துல்லாஹ் இப்னு உமர் அப்படின்னா. நிஅமல் அப்து நல்ல நல்ல மனிதர். நிஅமல்னா ரொம்ப தங்கமான மனுஷர் அர்த்தம். நல்ல மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உமர், நல்ல மனிதர். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தால் எவ்வளவு புனிதமானது. உண்மையை மட்டுமே பேசக்கூடிய, போலித்தரமா சொல்ல மாட்டாங்க. அவருக்கு சந்தோஷமா இருக்கு. ரசூலுல்லாஹ் என்ன இவ்வளவு புகழ்றாங்களே. நிஅமல் அப்து அப்துல்லாஹ், நிஅமல் அப்து அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்ல மனிதர், நல்ல மனிதர், நல்ல மனிதர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க, அவர் தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ந்து தொழுதால் நன்றாக இருக்குமே. அவ்வளவுதான். சுதாரித்து கொண்டார். ஆஹா, நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையில விட்டு விட்டு தொழுகிறோம், ஒரு நாள் தொழுகிறோம், ஒரு நாள் தூங்கி விடுகிறோம். அதனால் நபிகள் நாயகம் அதை திருத்துறாங்க. நல்ல மனிதர் தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ந்து தொழுதால் நன்றாக இருக்குமே. முடிஞ்சது. வரலாற்றில் எழுதுறாங்க. அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு உமர் தஹஜ்ஜுத் தொழுகையை விட்டதே இல்லை. கண்மணி நாயகத்தினுடைய அந்த வார்த்தை அவரை எந்த அளவுக்கு பாதிக்குது. இதுதாங்க நபிகள் நாயகம் இப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு தான் பாடுபட்டார். இதைத்தான் நமக்கு கற்றுத்தந்துட்டு போயிருக்கிறார். இப்படியான சமூகத்தை உருவாக்குங்க. இது போலி இல்லாத சமூகம். இப்படி உருவாக்கப்படுகிற பொழுது அவர்கள் வீரியத்தோடு செயல்படும். இதே அவரை கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி, என்னப்பா தஹஜ்ஜுத் தொழுகை ரொம்ப வீக்கா இருக்கிறீங்களாமே அப்படி
அப்படின்னு சொன்னா என்னளுக்கு போலித்தனம் ஆகிடும், நம்மளை மதிக்க மாட்டோம். அடுத்து என்ன, நம்ம எதை சொன்னாலும் கேட்க மாட்டோம், நாம சொன்னதே கேட்க மாட்டோம். அப்போ முதல்ல சொல்றதை கேட்கிற மாதிரி அவர்களை தயார்படுத்திக் கொள்ள. இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், அடுத்தடுத்த தலைப்புக்கு போவோம். இந்த தலைப்புகளே நிற்கிற மாதிரி அடுத்த தலைப்பு நிறைய விஷயங்களை நாம் இந்த அகலாக்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவோம். நம்ம எல்லா திருமணம் ஆனவங்களும் அதிகமாக இருக்கிறீங்க, திருமணம் ஆகிறதுக்கு காத்திருக்கிற இளைஞர்களும் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில், இது சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறார். அது அவர்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நாள், அவர்கள் வீட்டில் இருக்கிற நாள் வைத்து தான் போவாங்க. ஏக காலத்தில் 9 மனைவி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் இருக்கிற நாள். அப்படி இருக்கும்போது ஜைனம்னு ஒரு மனைவி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாவுக்கு விருப்பமான ஒரு பண்டம் செஞ்சாங்க, ஒரு இனிப்பு பலகாரம், நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வீட்டில் செஞ்சோடனே சரி, அந்த அனசில் இருக்கிறார்ல சின்ன பிள்ளை, ரசூலுல்லாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளை, அவரை கூப்பிட்டு, பாப்பா இங்கே வாங்க, இன்னைக்கு நாங்கள் இனிப்பு பலகாரம் செஞ்சுக்கிறோம், இதை போய் ரசூலுல்லாவுக்கு போய் கொடுங்க, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஆயிஷாவுடைய வீட்டில் கொடுங்க. அவரு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு போறார். நீங்க கேள்விப்பட்ட செய்தி தான். கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்படி கொண்டு போகிற பொழுது ஆயிஷாவுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படியே ஒரு தட்டு தட்டினாங்க பாருங்க, அந்த தட்டு அப்படியே பறந்து அங்க போய் விழுந்துச்சு. பலகாரம் ஒரு இடத்துல, தட்டு ஒரு இடத்துல, இன்னொரு அது ரெண்டா உடைஞ்சி இன்னொரு இடத்துல. இப்படியான காட்சி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்படி நம்ம மனைவி, நம்ம சகோதரி ஏதாவது நல்ல குழம்பு, இது அண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு கொடுத்து விடுறாங்க. பக்கத்து வீடுன்னு வைங்க, அங்கே ஒரு அக்கா வீடு, இங்கே நம்ம இருக்கிறோம். அக்கா சமைச்சு இது அண்ணன் விரும்பி சாப்பிடுவார் அல்லது தம்பி விரும்பி சாப்பிடுவாருன்னு சமைச்சு கொடுத்து விடுறாங்க. நம்ம மனைவி அப்படி காலால் எட்டி உதைச்சான்னா, நான் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தேன்னா நம்ம என்ன செஞ்சது? யோசிக்கிற பார்த்தா நம்மளாமோ நடந்திருக்கும் போல தெரியுது. என்ன செய்வோம்? அவ்வளவுதான், முடிஞ்ச இன்னைக்கு பாரு, அவ்வளவுதான். இது இன்னும் இவ்வளவு முடிச்சிருவார், இவர் புது மாப்பிள்ளை ஆயிடுவார், புரிஞ்சிருப்பீங்க. இதோடு முடிஞ்சது. ரவுடி பொம்பளை முடிஞ்சு கேட்டா என்னத்தையோ ஒரு ரவுடிய முடிச்சு தந்திருக்காரு அப்படின்னு நம்மளாம சொல்லி நம்ம தகுதிக்கு பேசியிருப்போம். நபிகள் நாயகம் அணுகிய முறையை பாருங்க. இங்க தங்கச்சி இல்ல, இன்னொரு மனைவி ஸ்தானத்துல இருக்கிறவங்க, எவ்வளவு பெரிய நெருக்கடி. அதுவும் அவர் வேற யாரு? அவரு இவங்க சொந்தம்லாம் இல்ல. அனசு அவரு பணிவிடை செய்வதற்கு உண்டானவர். அவர் மதீனாவாசி. அந்நியவர்கிட்ட இப்படி நடந்துகிட்டாங்களே, எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி அணுகிற முறையை மட்டும் படிங்க. வாழ்க்கையில நமக்கும் நம்முடைய தாயாருக்கு நம்முடைய மனைவிக்கும் அடிக்கடி அப்படி வரும்போது நடுவில் கிடந்து நம்ம மாட்டிக்கிட்டு என்னடா முடிவு எடுக்கிறது தெரியாம இருக்கும். இங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா, இங்க பார்த்து அம்மா சொல்றாங்க நீ கல்யாணம் முடிச்ச பிறகு மாறியே போயிட்டா, தங்கம் அவ்வளவுதான், நீ தங்கமா இருந்தா இப்ப பித்தாலையா போயிட்டா, தகரமா போயிட்டா அப்படிங்கிறான். இங்க மனைவி என்ன சொல்றாங்க? உங்களுக்கு அம்மா தான் முக்கியம், இன்னும் அம்மா அம்மாண்டா, அப்ப நான் மனைவின்னு எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவ பேசுற. 2 பேருக்கு மத்தியில படாத பாடுபடுறோம். இந்த ஹதீஸ கொஞ்சம் பாருங்களேன். நபிகள் நாயகம் எப்படி நடந்து கொண்டாங்க? ஒன்னும் செய்யல, அங்க பெரிய கோபம் ஒன்னும் நடக்குது. 3 பேரை இப்ப திருப்திப்படுத்த வேண்டிய நபிகள் நாயகம். ஒண்ணு, இத கொடுத்தாங்களே ஜைனபை திருப்திப்படுத்தணும். அடுத்தது அனசு தப்பா புரிஞ்சிடக்கூடாது. அவர் நினைச்சிருக்க என்னடா பொம்பளை இது இப்படி தன் எட்டி ஒதுச்சு 2 பேர், அவரு அந்த மனுஷன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. 2 வகையில பாதிப்புல. அப்ப அனசை தப்பா புரியாம சமாளிக்க வேண்டியது, தவறு செஞ்ச ஆயிஷாவை கண்டிக்க வேண்டியது. இந்த இடத்துல நபிகள் நாயகம் இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை, சஞ்சலப்படையில ஒண்ணும் படையில, பிபி அறையில, சுகர் வரையில, அங்க ஒண்ணுமே நடக்கல. நமக்கு அட்டாக்
அட்டாக்கே வந்துடும். இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நம்மளாம் பலகீனமா இருக்கும், அவ்வளோதான் அப்படியே நம்ம சேர்ந்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறையை முதல்ல ஜைனபை திருப்திப்படுத்துறாங்க. ஜைனபுடைய நோக்கம் என்ன? பலகாரத்தை நபிகள் நாயகம் சாப்பிட வேண்டும், அதான நோக்கம். கீழே விழுந்துச்சு, தட்டுனாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஒன்னாயிடுச்சா? அப்போ ஜைனபை நீ கொடுத்தன சாப்பிட்டனா இல்லையா, முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு திருப்தி. ரசூலுல்லாஹ் பலகாரம் கீழே விழுந்தும் கூட ஜைனப் கொடுத்தாங்க, அதான் நான் சாப்பிட்டேன். ஜைனப் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அனசிட்ட சொல்றாங்க, காரத்து உம்முக காரத்து உம்முக காரத்து உம்முக, அல்லது காரத்து ஆயிஷா காரத்து ஆயிஷா அப்படின்னா. ஆயிஷா கொஞ்சம் ரோசப்பட்டுட்டாங்க, ஆயிஷா கொஞ்சம் ரோசப்பட்டுட்டாங்க அனசுகிட்ட சொல்றாங்க. அல்லது உங்களுடைய தாய் தானே, உம்மாத்துல் முஃமினீன், உங்களுடைய தாய் கொஞ்சம் ரோசப்பட்டுட்டா. இதுதான் பொருத்தமான வார்த்தை. புகாரியில் 2 வகையான ரிவாயத்து. சில அறிஞர் சொல்றாங்க இதுதான் சரியான வார்த்தை. காரத்து உம்முக்க காரத்து உம்முக்க, உங்க தாய் ரோசப்பட்டுட்டாங்க, உங்க தாய். அனசோட நெருக்கமாக்குறாங்க ஆயிஷாவை, தப்பா நினைச்சிடக்கூடாது. உன் தாய் ரோசப்பட்டுட்டாங்க, உன் தாய் ரோசப்பட்டுட்டாங்க, தாய் ரோசப்பட்டுட்டாங்க. பின்ன ரோச வராம இருக்குமா? அவங்க நேரத்துல அவங்க வீட்டுல அவர்கள் கையால தன்னுடைய கணவனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற பொழுது வெளியில இருந்து வந்து அவங்களுக்கு கோபம் வராதா அப்படின்னு அனசுகிட்ட பேசுறான். இப்ப அனசு என்ன புரிஞ்சிடும்? தட்டி விட்டது சரிதான். ரோஷப்படாம என்ன செய்வாங்க? அவங்க வீட்டுல அவங்க கணவனுக்கு அவங்க மனைவி அவங்க கையால சமைச்சு கொடுக்கணுங்கிறது அர்த்தம் தானே. அந்த அர்த்தத்துல நடந்தது. போயிட்டாங்க. இப்ப அனசும் தப்பா நினைக்கிறதுல இருந்து தவிர்க்கப்பட்டார், போயிட்டாங்க. ஆயிஷாவுக்கு என்ன செய்யறது? உடைந்து போன 2 தட்டு, 1 2 தட்டா போயிடுச்சு. நேர போனாங்க வீட்டுக்குள்ள, போய் நல்ல தட்டு இருந்துச்சு, அதை எடுத்து அனசிட்ட கொடுத்து, இதை ஜைனபிட்ட கொடுத்துருங்க. ரசூல் அது கொடுத்த அர்த்தம் காலியா கொடுத்து விடும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கொடுத்தது சாப்பிட்டுட்டேன்னு அர்த்தம். இதை போய் அங்க கொடுத்துருங்க. 2 வேளை நடந்துச்சு. உடைஞ்சு போன தட்டுக்கு புது தட்டு போயிடுச்சு. அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நபிகள் நாயகி நீங்க கொடுத்ததை ரசூலுல்லாஹ் ஆயிஷாவுடைய வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. அவரு போய் தட்டி விட்டது போனது கதையை சொன்னாலும் சாப்பிட்டாங்களா இல்லையா? முடிஞ்சிச்சு. அவரு ஷாஹித், அதை போய் கொடுத்துட்டாரு. ஆயிஷாட்ட நேரம் போனாங்க, உடஞ்சி போன 2 கொடுத்தாங்க. லக்கி அப்படின்னாங்க. லக்கின்னா அரபி லக்கி, லக்கி இது உனக்குரியது அப்படின்னா. அவங்க நமக்கு இதான் லக்கி போட தெரியுது. 2 துண்டா உடஞ்சி போடாம நீ தானே தட்டி விட்டா உனக்கு உடஞ்சதுதான். ஒன்றும் இல்லை, டென்ஷன். நாங்க என்ன அங்க சண்டை நடக்கல, அங்க எதுவுமே நடக்கல. இப்படி ஆயிருங்க. இப்படி ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டா எதுவுமே பிரச்சனையே இருக்காது. அந்த மனநிலையை உருவாக்கி நபிகள் நாயகம் அழகா தன்னுடைய குடும்ப விஷயத்தை இதை போட்டு மண்டைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தா தாவாவே பண்ண முடியாது. 2 நாளைக்கு பள்ளிவாசலுக்கு போக முடியாது. சொல்றோம் இந்த இவ்வளவு கூப்பிட்டு உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ணி கடைசி வரைக்கும் பஞ்சாயத்து பண்றதுலேயே வாழ்நாள் போயிடும். 9 மணிக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் அவங்க அப்படியே மூத்தவும் போயிடும். அப்ப என்னன்னு எப்படி அதை அணுகிறது? இவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் இப்படிதான். ரசூலுல்லாஹ் என்பதை விட தன்னுடைய புருஷன் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு எல்லாம் மனைவிக்காங்க. இந்த யதார்த்த தன்மையை நபிகள் நாயகம் அவங்களுடைய பண்பில அதை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் செயல்பாட்டிலும் நற்பண்பே ஓங்கி நின்றிருக்கு. அதே போல ஒரு தடவை நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். ஒரு தடவை பள்ளிவாசல எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹும் அவருடைய தோழர்கள். ஒரு கொட்டை அங்கிருந்து ஒரு கிராமப்புற அரபி வர்றார். அவர் நினைச்சாரு இது ஒரு ஒதுங்குற இடம், இதுல போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு தோதுவான இடம்னு சொல்லி நேரம் வந்து சிறுநீர் கழித்து விட்டார். தோழர்கள் நான் எந்திரிச்சு இப்ப அப்படி நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம். அப்படியே ஒருவர் வந்து அங்க சிறுநீர் கழிச்சா என்ன நடக்கும்? உயிரோடு போயிடுவானா? அவன் உடம்புல தலை இருக்குமா, கை இருக்குமா, உயிர் தான் இருக்குமா உடல்ல? அங்க என்ன நடந்துச்சு? அதே மாதிரி சஹாபாக்களும் அப்படியே எந்திரிச்சாங்க. விடுங்க விடுங்க விடுங்க, அவர் சிறுநீர் முழுசா கழிச்சு முடியட்டும்.
கழிச்சு முடிந்த பிறகு அவரை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க. அந்த கிராமப்புற அருவி பக்கத்துல வந்தார். வந்த பிறகு தோழரை பார்த்து தண்ணி எடுத்துட்டு வாங்க, அதுல ஊத்துங்க. என்னடா இது, எவனோ ஒருத்தன் மூத்திரம் பெய்வானா, அதுக்கு போய் நம்ம தண்ணி ஊத்தணுமா கேட்டாங்களா சஹாபாக்கள். சொல்லி அந்த தன்மையத்தை படிச்சு கொடுக்குறாங்க, ஒரு பண்பாடை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படித்தாங்க இருக்கணும். அவர் அறியாம செய்யறாரு. அவரையே கொண்டதே, நீ தானே சிறுநீர் கழிச்சா, வா போய் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தி மண்ணள்ளி போட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு போ. நம்ம குறைஞ்சு வச்சு அப்படியே செய்யணுமா இல்லையா? என்ன பாக்குறாங்கன்னா, இந்த தப்புக்கு அவரை நீனும் ஒரு நம்மளும் ஒரு தப்பை செஞ்சு அவரை இதை செய்யிட்டு தண்டனை கொடுத்தா அவரை எப்படி வென்றெடுப்பது அதை பார்த்தாங்க. எப்படி அவருடைய இதயத்தை எப்படி வென்றெடுப்பது? தோழர்கள் அவரை வச்சுக்கிட்ட தோழர்களை தண்ணி எடுத்துட்டு வந்து அதில் ஊத்துங்க. அவர் பார்க்கிறார், ஆஹா, சிறுநீர் கழித்தது தப்பு. அந்த தப்பை நம்ம செஞ்சதுக்கு அது எந்த அளவுக்கு தப்புன்னா பள்ளிவாசல்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அது சுத்தப்படுத்த வேண்டும். தன்னுடைய தோழர்களை வச்சே சுத்தப்படுறார். எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்கிற காட்சி. அடுத்து அவருக்கு ஒரு பயான் பண்றார். இன்னஹாதிகில் மசாஜித் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பள்ளி இல்ல, இன்னஹாதிகில் மசாஜிதுங்கிற பன்மையா சொல்றாங்க. மஸ்ஜித்னா ஒருமை, பன்மையா சொல்றாங்க. அவர் செஞ்சது ஒரு பள்ளியில தான். இனிமே உலகத்துல எந்த பள்ளியிலும் இனிமே சிறுநீர் எவனும் கழிக்க கூடாது அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இன்னஹாதிகில் மசாஜித், இது பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல்ல நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? எத்தனை ஒன்று குர்ஆன் வரிசையா சொல்றாங்க. குர்ஆனை ஓதுவோம், எதுக்குறோம் அல்லாஹ் ஓ எதுருசூனா, நாங்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவோம், இஸ்லாமிய வகுப்புகள் நடத்துவோம், இறை தியானத்தில் ஈடுபடுவோம், தொழுகை நாம் பண்ணுவோம். இந்த பள்ளிவாசலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பள்ளிவாசலுடைய நிலை அப்படின்னு அவருக்கு ஒரு நசீகத்தை பண்ணி, ஒரு அறிவுரையை பண்ணி, ஒரு பயானை பண்ணி அவருடைய கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி விட்டார். இப்ப சொல்லுங்க, அவர் இன்னும் எந்த கொட்டாயை பார்த்தாலும் போய் சிறுநீர் கழிக்க யோசிப்பார். பள்ளிவாசல இருந்துட்டா நம்ம அப்படி செஞ்சிடக்கூடாது. கல்வியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கல்வை வென்றெடுத்தார். எனவே தான் நபிகள் நாயகத்தினுடைய எல்லா நபிமார்களுடைய பிரச்சாரமும் படைத்தார். நாட்டை பிடிப்பதோ, இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதோ, ஹிலாபத்தை உருவாக்குவதோ இஸ்லாத்தினுடைய அடிப்படையே இல்லை. மக்களின் இதயங்களை வென்றெடுப்பது, அவ்வளவுதான். உள்ளங்களை வென்றெடுப்பது. தன்னால இல்லங்கள் கூடிய நாடுகள் தன்னுடைய கையிலே வந்துவிடும். முதல்ல உள்ளங்களை வென்றெடுப்பதற்கு வழியை பாருங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதைத்தான் நபிகள் நாயகம் மதீனாவோட செஞ்சாங்க. அதற்கு பிறகு மதீனாவே அவர்களுடைய கையில் வந்து ஒப்படைக்கப்பட்டு இஸ்லாமிய நாடுகளாக உருவாக்கப்பட்டு விட்டது. அவர் ரசூலுல்லாஹ் அந்த வேலையை தான் செய்தார்கள் என்பதை பார்க்கப்படும். அருமையானவர்கள். அதே போன்று இம்ரான் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த இம்ரான் யார் என்றால் பல கடவுள்களை வழங்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் வீரமான மனுஷன் கூட. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவரு ஏகத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார். நபிகள் நாயகம் வந்து ஏகத்துவத்தை சொல்றாங்க, நம்முடைய கடவுள் கொள்கைக்கு மரணானவர் அப்படின்ட்டு இம்ரான் இப்னு ஹுசைன் புரிந்து கொண்டு இவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, பைத்தியம் பிடித்தாலும் அவருக்கு வைத்தியம் பார்ப்போம் வந்து கேட்கிறார். இப்படியே கேட்கிறார், முஹம்மதே உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் ஆகிவிட்டதா, உங்களுக்கு அப்படி ஏதாவது பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்க, நம்ம நல்ல வைத்தியம் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறா, அப்படி இருந்தா எடுத்துடுவோம். அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருக்குதா கேளுங்க, தந்துடுவோம். உங்களுக்கு பெண்கள் தேவையா, வேணா கொடுத்துருவோம். பொருளாதாரம் தேவையா, தந்துடுறோம். ஆட்சி அதிகாரம் தேவையா, எதுவாக அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறார். ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்ச ரசூலுல்லாஹ் திட்டவும் செய்யறார். திட்டி எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் சொல்ற, எங்களை எல்லாம் எங்களுடைய சமூகத்தை பிரித்தவரே, எங்களுடைய கடவுள்களை ஏசுபவரே, எங்களை எல்லாம் இப்படி நாசப்படுத்தி விட்டாயே, எங்களுடைய முன்னோர்களை எல்லாம் திட்டுகிறாயே அப்படியெல்லாம் அவர் சொல்ற. உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, உனக்கு எப்படிமாவோ பேசுற. எல்லாம் முடிஞ்சோடனே கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முடிஞ்ச உடனே அமைதியாயிட்டார். அவர் திட்டுற வரைக்கும் திட்டிட்டு அமைதியாயிட்டார். அமைதியானவனே கேட்க,
கேட்குறாங்க, முடிஞ்சிச்சா இன்னும் இருக்கிறதான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி முடிந்ததா இன்னும் இருக்கிறதா? இல்லை. அப்போ நான் பேசட்டுமா ரசூலுல்லாஹ்? அவர்கிட்டயே அனுமதி கேட்கிறார். தன்னை திட்டியவர்கிட்டயே நான் பேசட்டுமான்னு அனுமதி கேட்கிறான். பேசுங்கன்ட்டான். அப்போ சொல்றாங்க, யா ஹுசைன், அவர் இம்ரான் இப்னு ஹுசைன், யா ஹுசைன் கம் இலாகன் தஅபுது. பாருங்க, நம்மளோட நோக்காதான். என்ன திட்டினா பாருங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லலைங்க. எப்படி கேட்கிறார்? கம் இலாகன் தஅபுது, எத்தனை கடவுளை நீ வணங்குகிறாய் என்று கேட்கிறான். எத்தனை கடவுளை வணங்குறான்? அவரு சொன்னாரு, சபஅத்துன், 7 கடவுளை வணங்குகிறேன், 7 கடவுள்களை வணங்குறேன். மொத்தம் 6 கடவுள் ஃபில் அர்த், பூமியில. இலாஹுன் ஃபிஸ் ஸமா, ஒரே ஒரு கடவுள் மட்டும் வானத்துல இருக்கான். மொத்தம் 7 கடவுள், 6 கடவுள் பூமியில, ஒரே கடவுள் மட்டும் வானத்துல அப்படின்னு பதில் சொன்னார். அப்போ உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதான் அஸாபக துர்ரு மன் ததுஉ, கேள்வி வைப்பார். உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா நீ யாரை அழைப்பா? காலல்லதி ஃபிஸ் ஸமா, அவர் சொன்னாரு, எனக்கு தங்கடம் நெருக்கடின்னு வந்துட்டா வானத்தில் உள்ளவனே என்று அழைப்பேன், வானத்தில் உள்ள இறைவனே என்று அழைப்பேன். ஒய்தா ஹலக்கல் மாலு மன் ததுஉ, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டார், ரொம்ப பெரிய அதால பதாலத்துக்கு போயிட்டா, கஷ்டத்தில் இருக்கிறா, யாரை அழைப்பாய்? அல்லதி ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள கடவுளை அழைப்பேன். இப்படி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வர்றாங்க, எல்லாம் ஃபிஸ் ஸமா ஃபிஸ் ஸமான்னா. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படியானால் அனைத்து பிரச்சனைக்கும் வானத்தில் உள்ள ஒரு கடவுள்கிட்ட கேட்டால் கடைசியில எல்லாம் நிறைவேறிய பிறகு பூமியில இருக்கிற 6 கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறாயான்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பிரச்சனை வந்தா கடவுளே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்றாங்கல்ல, கடவுளே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே. அவங்க அரபுகள் சொல்லுவாங்க, இலாகுனா, என்னுடைய இறைவா நீ வானத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறியே. அப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யறான்? அவன் குட்டி குட்டி தெய்வத்துக்கிட்ட போய் வணங்குறான், படையல் செய்கிறான், அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறான். அப்ப கேட்டாங்க, உனக்கு அதையெல்லாம் நீக்கியது அவன்னு சொல்றா, ஒரு கடவுளுங்கிறா, அப்புறம் எதுக்கு இவங்கள்ட்ட இவங்களெல்லாம் வணங்குறா, இவர்களுக்கு நன்றி செலுத்துகிறாயா? அப்ப உனக்கு யாரு உதவிச்சு அவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த வரிகள் உமரானை இஸ்லாத்தை ஏற்க வைத்து விட்டது. என்னடா இவ்வளவு திட்டணும், இவ்வளவு பேசினோம், ஆனால் இந்த மனிதர் அதை பொருட்படுத்தவே இல்லை, அதற்கு பதிலே சொல்ல இல்லை. எப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்? 7 கடவுளை வணங்குகிறாய், ஒரு கடவுள் வானத்தில், 6 கடவுள் பூமியில். நெருக்கடி ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டால், தொந்தரவுகள் ஏற்பட்டால், இப்படியான காலகட்டத்தில் எல்லாம் அந்த இறைவன்கிட்ட கேட்டுவிட்டு கடைசியில நான் நன்றி செலுத்துவது, கீழே இருக்கிற 6 கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, அது எப்படி சத்தியமாக இருக்க முடியும்? அது சத்தியமும் இல்லை, சாத்தியமும் இல்லை. எனவே முட்டாள்தனம் பண்ணுகிறோம். முஹம்மது அதை புரிய வைத்தார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم ஹதீஸ் படிப்பீங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் என்கிற சஹாபி ஹதீஸ் அறிவிப்பாளரான ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி ஆயிட்டார். 7 கடவுளை வழங்குவருடைய நிலை எப்படி எப்படி வெட்டார்கள்? காசை கொடுத்தாங்களா, பணத்தை கொடுத்தாங்களா, சாப்பாடை கொடுத்தாங்க? இல்லை. நபிகள் நாயகத்துடைய அக்லாக், பண்பாடு, அவருடைய பேச்சில் உள்ள அந்த பண்பு இந்த அளவுக்கு அவர்களை மாற்றி இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் அவங்களுடைய தோழர்கள் 6:20 அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடித்தோம். துஃபாயில் ஒருவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? துஃபாயில் ரலியல்லாஹு அன்ஹு. துஃபாயில், இந்த துஃபாயில் யாரு தெரியுமா? தௌசி.
யமன் தேசத்துல உள்ள யமன் தேசத்து தௌசி என்கிற ஒரு பெரிய கபீலா இருந்துச்சு, ரொம்ப பிரபலமான கபீலா. இந்த துஃபைல் எப்படி இருப்பாரு தெரியுமா? துஃபைலை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டமா வரலாற்றில் சொல்லப்படுகிறது. துஃபைல் ஷாயிர், ஷாயிரல் லபீபன் அஹ்சனல் வஜ்ஹ் அவரை பற்றி வர்ணிக்கிறார். அழகான தோற்றமுடையவர், அற்புதமான கவிஞர், புத்திசாலி, பார்க்க நல்ல அழகான தோர்மையில் இருப்பார். பொதுவாக யமன் வாசிகள் நல்லா அழகாக இருப்பாங்க. அது தௌஸ் குடும்பத்தை சார்ந்தவர். அவரு துஃபைல் என்கிற கவிஞர், பெரிய கவிஞர், மக்காவுக்கு வர்றார். ரசூலுல்லாஹ் மக்கால இருக்கும்போது, அப்போ மக்கா வாசிகள்லாம் ஏற்கனவே துஃபைலை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. பெரிய அரபு கவிஞர்ல அவரை வரவேற்று போறாங்க. வரவேற்றுட்டு சொன்னாங்க, துஃபைல எங்க ஊர்ல ஒருவன் இருக்கிறார், அவரு என்னவெல்லாமோ சொல்றார், அவருடைய சொல்லு காதுல விழாம இருக்குது, காதுல நீங்க அடைச்சிக்கிறீங்க, அவர்கிட்டயே போயிடாதீங்க, அவரை பார்த்துடாதீங்க, அவருடைய பேச்சை கேட்காதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி கவிஞர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாங்க. இவரும் ஒதுங்கிதான் இருந்தார். காதுல பஞ்செல்லாம் அடைச்சிக்கிட்டு அந்த மதீனா மக்காவுடைய வீதியில நடந்து போறார். அப்படியே போயிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் யதார்த்தமா காபத்துல்லால போய், அந்த காலத்திலேயே ஹஜ்ஜி உம்ராலாம் இருக்குது ஜாகிலியா காலத்திலே, அவரு தவாஃபெல்லாம் செஞ்சுட்டு அங்க அப்படியே ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அந்த மனுஷர் குர்ஆனை ஓதுறார். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு தெரியாது, அவர் என்னமோ ஓதுறாரு. இவரு லேச பஞ்சு வச்சுக்கிறாரு, லேச காதுல உழுது ஏதோ ஓதுற மாதிரி பார்த்தா இவர் தான் முகம்மதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். அவங்க சொன்னாங்களே அந்த ஆள் இவர். அப்போ மனசுக்குள்ள நினைக்கிறாராம் லபி, அவர் ஷாயிர் துஃபைல், நான் ஒரு புத்திசாலி, நான் பெரிய கவிஞர், அவர் என்னத்தை உளர்னா உளறிட்டு போட்டோமே, அதையே காதுல பஞ்சு அடைக்கணும், என்ன சொல்றான்னு கேட்போமே, கேட்டா எனக்கு புத்தி இல்லையா, நான் அறிவாளி இல்ல அப்படின்னு காதில் பஞ்சை எடுத்தார். நபிகள் நாயகர் ஓதிய குர்ஆனுடைய வசனம் அங்கு அவருடைய காதில் ஒலித்தன. காதுல பட்டோடனே ஒரு மாதிரி ஆயிட்டார். என்ன வசனம்னு சொல்லப்பட இல்லை. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் பின்னாடியே போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறார். துஃபைல் வீட்டுக்கு போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றார், நீங்க ஓதுனீங்களா, அதை கொஞ்சம் ஓதுங்கள. ஓதுன உடனே காதுல கேட்டுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் துஃபைல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே நபிகள் நாயகத்தை பொறுத்தவரையில பண்பால் சமூகத்தில் உள்ள எத்தனையோ பேர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்திருக்கிறார். எனவே இதை கொஞ்சமா சொல்லிட்டு போற விஷயம் அல்ல இந்த தலைப்பு. சும்மா ஒரு மணி நேரத்துல சொல்லி முடிக்கிறது ஏராளமான அவர்களுடைய பண்புகளை மட்டும்தான் சொல்லி, ஒவ்வொரு பண்புகள். ஒரு ஆசிரியரா எப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஆட்சி தலைவராக அவர்களுடைய பண்பு எப்படி, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு நபியாக எப்படி இருந்தார்கள், ஒரு தாயியாக எப்படி இருந்தார்கள், ஒரு ஹத்தீபாக எப்படி இருந்தார்கள் என்று, இப்படி ஒரு தந்தையாக, அதே போல ஒரு தாத்தாவாக எப்படி நபிகள் நாயகம் என்று, இப்படி விழாவாரியாக அவர்களுடைய பண்புகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்களுடைய பண்புகளை பற்றி ஒரு நாள் முழுக்க நம்ம பேசி அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் பண்பாக ஆக்கிக் கொள்வதுதான் இந்த தலைப்பினுடைய முக்கிய நோக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தினுடைய அஹ்லாக்கையும் அவங்களுடைய பண்பையும் நம்முடைய வாழ்வில் நெறியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவர்களுக்கும் தருவானாக என்று சொல்லி, இந்த ஏற்பாடு செய்த இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தமுமுகவினுடைய இஸ்லாமிய பிரிவாகிய அந்த பிரிவுக்கும் மற்றும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நன்றியை தெரிவித்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.